நினைத்தேன் வந்தாய் சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மனோகரியும் எழில நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு, இன்னைக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. எழில் சார் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சுடர் கூப்பிடுறாங்க. சார் நீங்கள் இன்னைக்கு குழந்தைங்களோட ஸ்கூலுக்கு வரணும் சார்னு கூப்பிடுறாங்க சுடர். எழில் எதுக்காக குழந்தைங்களோட ஸ்கூலுக்கு வரணும்னு கேட்குறாங்க மனோகரி. அவங்க குழந்தைங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக சொசைட்டியை பார்த்து வளரணும்னு இவர் தானே எப்போவுமே ஆசைப்படுவார். அந்த நாள் இதுதான்னு சுடர் சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியல மனோகரிக்கு. இன்னைக்கு தான் இன்டர் ஸ்கூல் காம்படிஷனுங்கிறாங்க. சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சேலஞ்சுன்னு வந்தால் விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு இவங்களுக்கு தெரியணுமில்ல. இவங்க எல்லாரையும் எங்களையும் சேர்த்து எவ்வளோ குத்தம் சொன்னார். இன்னைக்கு வந்து ஸ்கூலில் வந்து பார்க்க சொல்லுங்க, இந்த குழந்தைங்கள்லாம் யாருன்னு வந்து பாருங்கங்கிறாங்க. என்ன எங்களுக்கெல்லாம் வேலையிலே நினச்சியான்னு மனோகரி கோவமாக திட்டுறாங்க. சடனாக வான்னா எப்படி வருவாங்க? எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் இருக்குது தெரியுமா உனக்கு? மனோ எதுவும் பேசாமல் எல்லா ப்ரோக்ராம்ஸையும் நீ கேன்சல் பண்ணுங்கிறாங்க. என்ன இலையில அவ சொல்கிறான்னு எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ண சொல்கிறீங்க? எத்தனை ப்ரோக்ராம் இருக்குது, அதையெல்லாம் நம்ம அட்டன் பண்ண வேண்டாமான்னு கேட்குறாங்க மனோகரி. எல்லாம் ஒன்று வேண்டாம், சேலஞ்ச் அண்ட் சேலஞ்சுங்கிறாங்க. குழந்தைங்க லைஃப்பில் முன்னாடி போகும்போது நான் கூட நிற்க வேண்டியது என்னோட கடமைங்கிறாங்க. இன்னைக்கு எங்கேயும் போகல, ஸ்கூலுக்கு தான் போகிறோன்னு சொல்கிறாங்க எழில். சுடர் சொன்னதும் இப்படி மாறிட்டானே இந்த குட்டி பிசாசுங்க, அப்படி என்னதான் காம்படிஷன் பண்ணி ஜெயிக்க போகுதோ தெரியல. நானும் பார்க்குற எழில், இந்த குட்டி பிசாசுங்க எல்லாரும் காம்படிஷனில் எப்படி ஜெயிக்க போகுதுன்னு நான் பார்க்கத்தானே போகிறேன்னு நினைக்கிறாங்க மனோகரி தந்திரமாக யோசிக்கிறாங்க. குழந்தைங்களாம் எந்தெந்த பொருள்களை வச்சு அவங்க காம்படிஷனில் கலந்துக்க போகிறாங்களோ அந்த பொருளையெல்லாம் சேதாரம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க மனோகரி. ஒரு அழகான ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ணி அந்த ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறாங்க. அந்த ட்ரெஸ்ஸை நம்ம கிழிச்சு விட்டுறலாம், அப்புறம் எப்படி அவள் ஸ்டேஜ் ஏறி ஆடுவான்னு நானும் பார்க்குறேன்னு நினைக்கிறாங்க மனோகரி. டான்ஸ்க்கு இந்த ட்ரெஸ் தான் சூப்பராக இருக்குன்னு நினச்சா அபி அதை எடுத்து பாதுகாப்பாக வச்சிருக்கா. அந்த ட்ரெஸ்ஸையே தேடி பிடிச்சி கிழிச்சு வச்சிடறாங்க. சுடர் நினைக்கிறாங்க எப்படியோ அபிக்கும் காவியாவும் எப்படியும் ஜெயிச்சிருவாங்க, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, காவியனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் மாதிரி எடுக்கிறாங்க. அதையும் கலர் கலராக டிராயிங் எல்லாம் வரையறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாங்க சுடர். சார்ட்ல வரையறதுக்கான தேவையான பெயிண்டிங் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. சரி இவனுக்கு ரெடி பண்ணியாச்சுன்னு நினைக்கிறாங்க சுடர். கவின் எதுவுமே ஜெயிக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு கலர் கலரான பெயிண்ட் எல்லாம் ஒன்னா கலக்கி வச்சிடறாங்க மனோகரி. அந்த சார்ட்லயும் அங்கங்க ஊற்றி வச்சிடறாங்க. இதை அப்படியே சுருட்டி வச்சிடறாங்க சாட்டு. இது யாருக்குமே தெரியாம கவினோட பேக்ல வச்சிடறாங்க. அபியும் கவினும் காம்படிஷன்ல கலந்துக்க முடியாத அளவுக்கு பண்ணியாச்சு. எழிலும் ஏமாற்றத்தோட தான் வரப்போறாருன்னு நினைக்கிறாங்க மனோகரி. காவியாவை அவள் ஸ்டேஜ் ஏறக்கு முன்னாடியே அவளை பயப்படுத்திட்டா. அவள் ஏறவே மாட்டா. அவளுக்கு முன்னாடி அத்தனை பேர் இருந்தாங்கன்னா அவள் பயந்துட்டு பேசவும் முடியாமல் திக்கி திணறி வந்துடுவா. அவளும் தோத்து தான் போக போறான்னு நினைக்கிறாங்க மனோகரி. அபியை கூப்பிட்டு எல்லா காம்படிஷனுக்கு ரெடியாக இருக்கா, நீ எல்லாம் மறக்காமல் எடுத்து வச்சிட்டியா, ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கிறாங்க. எடுத்து பார்க்குறாங்க. ட்ரெஸ் பூரா சுக்கு சுக்கா கிழிச்சு வச்சிருக்காங்க இந்த மனோகரி. யார் கிழிச்சான்னு தெரியலையா? ஐயோ ட்ரெஸ் எல்லாம் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ட்ரெஸ்ஸை காட்டிட்டு ரொம்ப கவலைப்படுறா அபி. எப்படியோ இந்த குழந்தைங்க எல்லாம் காம்படிஷனில் ஜெயிக்கணும், எழில் சார் இவங்களை புரிஞ்சுக்கணும்னு இந்த மதியம் சுடரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அபி ஓடி வந்து அச்சோ என் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருச்சு சுடர், இங்க பாரு அப்படின்னு சொல்லி எடுத்து கட்டும்போது எல்லாத்துக்கும் பகீர்னு ஆயிருது. அச்சோ இந்த ட்ரெஸ் தானே அவ்வளோ ஒரு அழகா இருக்கும், இதே இப்படி கிழிஞ்சிருச்சா அப்படிங்கிறாங்க. சரி ஒன்றும் பதட்டப்படாத, கவலைப்படாத, இந்த கலர் துணியை கிழிஞ்சதை அப்படியே கட் பண்ணி வீசிட்டு வேற ஒரு கலர் கொடு, இந்த கலருக்கு இன்னும் சிந்தாமணி கலர் அல்லது ப்ளூ கலர் இப்படி கலந்து தைச்சா இன்னும் மாடர்னாகவும் நல்லா டிஃப்ரெண்டாகவும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு அந்த கலர் எடுத்துக்காட்டாகவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சுடரும் அல்ல ஆமல்ல, சரி அந்த மாதிரி தைச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் தான் போய் வேற ஒரு பிட்டு துணி எடுத்து வச்சு தைச்சிடுறாங்க. அது பார்க்கறக்கு அவ்வளோ க்யூட்டா அழகா இருக்கு. சுடர் தைச்சு கொடுத்த ட்ரெஸ்ஸை தான் அபி போட்டுக்கிட்டு அதில் டான்ஸ் ஆடுறாங்க. அந்த டான்ஸுக்கும் அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பாராட்டி கை தட்டுறாங்க. அபி சந்தோஷமா கீழே இறங்கி வராங்க. அடுத்தது டிராயிங்கை பற்றி பேசுறாங்க. அப்போ கவின் தான் அவன் சார்ட் எடுத்து பார்த்து ஒருக்கா செக் பண்ணிக்கலான்னு பார்க்கும்போது எல்லா பெயிண்டிங்கும் கொட்டியிருக்கு. அந்த சார்ட்ல பெயிண்ட் எல்லாம் கொட்டிருச்சு. சுடர் இப்போ என்ன பண்ணட்டோங்கிறாங்க. சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த பெயிண்ட்டை வச்சு உன் கையாலேயே உன் மனசில் என்ன படுதோ அதை நீ அப்படியே கையால் வரைஞ்சிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. கவினும் அவங்க அம்மாவை அப்படியே அழகாக கையிலேயே வரைஞ்சிடறான். இதை பார்த்துட்டு இருக்கிற இந்துவும் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. கவின் வரைஞ்ச டிராயிங்கை தான் அங்கே காம்படிஷனில் எல்லாருமே பாராட்டி பேசிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த எழில் மனசெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு ஓடி போய் கவின் கட்டிப்பிடிச்சிடாங்க. அதுவும் கவின் இந்த வயசுலேயே அவங்க அம்மாவை அச்சு அசலாக இந்துமதி மாதிரியே வரைஞ்சிருக்காங்க. இதை பார்த்த எழில் அப்படி தனக்கு பிடிச்ச இந்துமதியை இவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கானே, அப்போ மனசில் எவ்வளோ அழகாக இந்துமதி அவள் மனசில் பதிஞ்சிருப்பான் அப்படின்னு நினைக்கிறாங்க எழில். ஆனால் மனோகரி அந்த பக்கமாக உட்காந்துக்கிட்டு கவினும் சரி காவியாவும் சரி அபியும் சரி யாரும் இந்த காம்படிஷனில் ஜெயிக்க போகிறதில்ல. எழில் வந்து குழந்தைங்க மேலேயும் சரி சுடர் மேலேயும் சரி கோவப்படுவான்னு நினைச்சிட்டு இருக்காங்க மனோகரி. காம்படிஷன்ல ஜெயிச்சவங்க ஒவ்வொரு பேரையும் கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ணி பாராட்டிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மனோகரி காதுல ஐயங்காச்சி ஊத்துன மாதிரி அப்படி சலார்னு திரும்பி பாக்குறாங்க. எப்படி முடிஞ்சிருக்கு, எப்படி ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு எல்லாம் பதறிக்கிட்டு ஓடி என்னன்னு பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா எழில் தான் குழந்தைங்களை எல்லாத்தையும் கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. கவின் வரைஞ்ச டிராயிங்கை பார்த்து எழில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா சுடருக்கு மட்டும் அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருக்கு. என்னது இந்துங்களோட போட்டோவா வரைஞ்சிருக்கானே கவின் அப்படின்னு நினைக்கிறாங்க. இனிமே தான் இந்துவோட கதை சுடருக்கு தெரிய வரப்போகுது. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் ஒரு எபிசோட்ல பார்க்கலாம்.